இது என்ன ட்ரெஸ்டா போட்டிருக்க? இது வந்து ஏஞ்சல் ட்ரெஸ். இந்த டெக்கரேஷன்லாம் பண்ணிருக்கோம். சாமிக்கு பர்த்டேடா. சாமிக்கு பர்த்டேவா இன்னைக்கு? ஐ லவ் யூ. குட்டீஸ்க்கும் வந்து அன்றைக்கி தான் பேரண்ட் டீச்சர் மீட்டிங்கு. வணக்கம் மக்களே, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி வந்து ஒரு ரேண்டம் டேஸ் vlog தாங்க பார்க்க போகிறோம். இந்த வீக்கெண்ட் பார்த்திங்கன்னா செம்ம பிஸியாக போச்சு, விறுவிறுன்னு ஓடி முடிஞ்சிருச்சு. ஸோ அப்படி நாங்கள் என்னெல்லாம் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஸ்கூலோட அப்டேட்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். ஸோ நிறைய முக்கியமான விஷயத்தை பற்றி பேசலாம் நம்ம. ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே இருக்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் என்னோட சேனலை முதல் தடவை பார்க்குறீங்க, இந்த வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வெல்கம் டு விசாகன் மாம்ஸ் லைஃப் ஸ்டைல். இட்ஸ் மீ ரஞ்சனி. பாப்பாவோட ஸ்கூலில் வந்து சூப்பர் ஹீரோ டேன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா? அதுக்காக வந்து ஸ்பைடர்மேனு, பேட்மேனு, அதுக்கப்புறம் ஹல்க்கு, அந்த மாதிரி சூப்பர் ஹீரோஸ் எல்லாமே வந்து நம்ம கேரக்டர் வந்து ட்ரெஸ் பண்ணிட்டு போகணும். அதுதான் இது. பட் நாங்கள் வந்து அந்த ஏஞ்சல் காஸ்டியூம் போடுறதா சொல்லியிருந்தோம். அதுக்காக நான் என்ன பண்ணியிருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு காமிக்கிறவங்களுக்கு. இதுதான் அச்சு பாப்பாக்காக நாங்கள் செஞ்ச விங்ஸுங்க. அந்த ஷீட்டை வந்து பட்டர்ஃப்ளை மாதிரி நம்ம வந்து கட் பண்ணியாச்சு. கட் பண்ணிவிட்டு இது போடணும் இல்லையா? அதுக்காக நான் வந்து என்ன பண்ணேன்னா, இது வந்து எலாஸ்டிக்கு. ஸோ இந்த ஒரு ஐடியா நான் வந்து கொடுத்தேன். நாங்கள் ஏதாவது நூல் கட்டுவோமா இல்லை வேறு எதாவது பண்ணுவோமான்னு இருந்தேன். அதுக்கப்புறம் பார்த்தா இந்த வந்து எலாஸ்டிக் போட்டு அப்படியே கையில் வந்து மாட்டிக்கலாம். இது ஃபுல்லாக செஞ்சது எல்லாமே நான் தான் அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன். நம்ம ஃப்ரெண்டு ஜீவிதா தான். எனக்கு இதெல்லாம் வரையறதுக்கு இந்த ஆர்ட்டெல்லாம் எனக்கு ரொம்ப தூரம். அதனால அவள் தான் ஃபுல்லாக நைட்டு உட்காந்து பண்ணி கொடுத்தா. இது வந்து அச்சு வேலை. போடுறேன்ட்டு போட்டு பார்க்கலான்ட்டு போட்டு பார்க்க சொன்னதுக்கு கிழிச்சுவிட்டா. அப்புறம் அதையும் ஒரு பட்டி டிங்கரிங் வேலை பார்த்து தெரியாத மாதிரி ஒட்ட வச்சுருக்கோம். இதுதான் அந்த விங்ஸ். இதுக்கு பார்த்தீங்கன்னா 2.5 ரியல் தான் ஆச்சு. நான் ஊரில் இருந்தப்பே பார்த்தீங்கன்னா இந்த ஏஞ்சல் ட்ரெஸ் வந்து ஒன்று ஆர்டர் பண்ணியிருந்தேன். அது வந்து இந்த சூப்பர் ஹீரோ டே அதுக்காகலாம் வச்சிடல. நான் வந்து இந்த குட்டீஸ்க்கு வந்து அடிக்கடி ஏதாவது இந்த ஆக்டிவிட்டி மாதிரி இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு வாங்கியிருந்தேன். பட் வந்து அது பாப்பாக்கு ரொம்ப டைட்டாக இருக்கும், ரிட்டர்ன் பண்ணிட்டேன். இப்போ ஏன்டா ரிட்டர்ன் பண்ணோன்னு இருக்குது. ஏன்னா அந்த விங்ஸு அதுக்கப்புறம் அந்த மேஜிக் ஸ்டிக்கே இங்கே பார்த்தீங்கன்னா 10 ரியல் வருது. இதுக்கு அந்த ட்ரெஸ்ஸே வந்து ஊரில் அமேசானில் பார்த்தீங்கன்னா 220 ருபீஸோ அவ்வளோதான் வந்துச்சு ட்ரெஸ்ஸோடு சேர்த்து. அந்த புசு ட்ரெஸ்ஸு, விங்ஸு ப்ளஸ் அந்த மேஜிக் ஸ்டிக்கு எல்லாத்தோடய சேர்த்து அவ்வளோதான் வந்துச்சு. பேசாத வாங்கியிருக்கலாம் போல். எப்படி பண்ணும் மேஜிக்கு? என்ன ட்ரெஸ்டா போட்டிருக்க? ஏஞ்சலோட ட்ரெஸ் நீ ஏன் போட்டிருக்க? ஏஞ்சல் தான் உனக்கு கொடுத்துச்சா? உனக்கு கொடுத்துச்சாடா? சூப்பர். ஏஞ்சல் கொடுத்த ட்ரெஸ் செம்மையா இருக்கே. கையில் என்ன வச்சிருக்க? அது பேர் என்ன? பட்டர்ஃப்ளை ஸ்டிக். அது வச்சா என்ன? அது பண்ணா என்ன வரும்? சாப்பிட்றதுல வேற ஏதாவது படிக்கிறதுக்கு புக்கு, எழுதுறதுக்கு கிரையான்ஸு அதெல்லாம் கேட்க மாட்டேன்ல? இல்ல கேக்குறேன். நான் கேட்பேன். நல்லா படிக்கிற பிள்ளை, நான் கேட்பேன். சூப்பரா இருக்கு லித்து, செம்மையா இருக்கே. லித்து, இப்ப இந்த ட்ரெஸ் எப்ப எடுத்தது? பொங்கலுக்கு தானே? இல்ல, எனக்கு எடுத்தது சொல்லு. உனக்கு எடுத்ததா? உங்க அம்மா கூட கூடாது என்ன? அப்படிதான் சொல்லி தரோம். வேற லெவல், வேற லெவல். சூப்பர் சூப்பர். சுத்துது பூமி. அச்சு பாப்பாவுக்கு சரியான ஹாப்பி. நிஜமாலுமே அவ்வளோ ஒரு ஏஞ்சலாக உணர்ந்து அப்படி ஒரு சந்தோஷமாக என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தா. கையில் அந்த மேஜிக் ஸ்டிக்கெல்லாம் கொடுக்கவோ அப்படி ஒரு ஹாப்பி ஆயிடுச்சு பாப்போம். அதே நேரம் ஸ்கூலுக்கு டைமும் ஆயிடுச்சுன்னு விறுவிறுன்னு ஓடிட்டுருக்காங்க. இப்போ வந்து குட்டி கடைக்கு ஷாப்பிங் போகிறோம். ரீசெண்டாக நம்ம அப்பார்ட்மெண்ட்ஸில் இந்த செடியெல்லாம் வெட்டி விட்டு ட்ரிம் பண்ணி வச்சுருக்காங்க. எப்படி இருக்குது பாருங்கள். 3 மாதத்துக்கு ஒரு தடவை இதுதான் வேலை அவங்களுக்கு. மடமடன்னு வளர்ந்துடும். அதனால ப்ரக்கோலி வாங்கலான்னு வந்தோம். கிலோ வந்து 7 ரியல். இங்கே கொஞ்சம் சீப்பாக இருக்கும் இதெல்லாம். அதனால தான் வாங்கலான்னு வந்தாச்சு. சரசரன்னு காலி ஆயிடுச்சு. எனக்கு இது வந்தவுடனே காலி ஆயிடுது ப்ரக்கோலி இப்போலாம்.
ஐ லவ் யூ வச்சுக்கோ சொல்லுங்க. வெண்டைக்காய் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இலசாக இருக்குது. இப்போ கொஞ்சம் நாளாக இங்கேயே வெண்டைக்காய் வாங்கிக்கிறது. கிலோ வந்து 11 ரியால் வருது. பட் நல்லா இலசாக இருக்கு பாருங்க, சூப்பராக இருக்கு. வாங்கிட்டியாடா? பில் பில் பில். நீ என்னெல்லாம் வாங்கின? ப்ரக்கோலி, கேப்சிகம், நாட்டுக்கோழியா? புரட்டாசி புரட்டாசி அப்படின்றியா? அப்புறம் தக்காளி, கத்திரிக்காய். ஓகே. நீ மீனா? நான் வெண்டைக்காய், ப்ரக்கோலி, பீட்ரூட். ஜீவிதாக்கு 10 ரியால் பில்லு. மீனாக்கு எவ்வளோடா? 6. அப்புறம் நம்ம கொத்தமல்லி வாங்கணும்ல, அதோட 7 ரியால். எனக்கும் 7 ரியால் பில்லு. நான் வந்து ஆப்பிள், ப்ரக்கோலி, அதுக்கப்புறம் என்ன வெண்டைக்காய், இது 3 வாங்கினேன். Pretty butterfly, cutie butterfly. அக்ஷரா, அதை வச்சு என்ன பண்ணுவேன் மேஜிக்கு? குட்டீஸை சாப்பிட வச்சு தூங்க வச்சு அதுக்கப்புறமா ஈவினிங் மறுபடியும் நாங்கள் ஸ்கூலுக்கு கிளம்பி போயாச்சு. எதுக்காக அப்படின்னா பேரண்ட் டீச்சர் மீட்டிங்காக வர சொல்லியிருந்தாங்க ஸ்கூலில். ஸோ அதனால தான் போயாச்சு. இது வரைக்கும் டேரெக்டாக போய் பார்க்குறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2வது தடவை இந்த பேரண்ட் டீச்சர் மீட்டிங் வந்து வைக்கிறாங்க. போன டேர்முக்கு ஒரு தடவை வச்சுருந்தாங்க, இந்த டேர்முக்கு வந்து ஒரு தடவை வச்சுருக்காங்க. உள்ளார போன உடனே புக் ஃபேர் மாதிரி போட்டுத்தாங்க. அங்கே மிக்கி மவுஸ் இருந்தால் சரி குட்டீஸ் என்ஜாய் பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு அங்கே கூப்பிட்டு போயிட்டு மிக்கி மவுஸோட ஃபோட்டோ வீடியோஸ் எல்லாம் எடுத்துகிட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் ஆஸ் யூஷுவல் லாஸ்ட் டைம் வந்திருந்த மாதிரி தான் இந்த தடவையும் பேரண்ட் டீச்சர் மீட்டிங்க்கு வந்து உள்ளார போன உடனே வந்து நம்மளோட கிளாஸு செக்ஷன் சொல்லி டோக்கன் எடுக்கணும். அதில் டோக்கன் நம்பர் போட்டிருப்பாங்க. அதை பார்த்துட்டு நாங்கள் கிளாஸ் ரூமுக்கு வந்து போயிருந்தோம். அந்த அன்னைக்கு சரியான ரஷ்ஷு. ஏன்னா எல்லா குட்டீஸ்க்கும் வந்து அன்றைக்கி தான் பேரண்ட் டீச்சர் மீட்டிங்கு. அதனால் எங்கள் பார்க் க்ரௌடடாக தான் இருந்துச்சு. இதில் வந்து குட்டீஸ் பண்ண சம்மர் ஆக்டிவிட்டி அச்சு பாப்பா குளித்துக்கு எல்லாருக்குமே வந்து கொடுத்துருந்தாங்க. அதில் இது வந்து என்ன ஆக்டிவிட்டினா, காஃப் பண்ணால் எப்படி நம்ம வாயை கவர் பண்ணோம் அப்படின்றது வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுற மாதிரியான ஆக்டிவிட்டி. ஸோ அதனால் ஒரு கப்பில் வந்து குட்டீஸோட ஃபேஸ் அது மாதிரி ஏதாவது ஸ்மைலி மாதிரி வரைஞ்சிட்டு அடுத்து ஒரு பேப்பரில் வந்து க்ளோஸ் பண்ணுற மாதிரி இருந்துச்சு. இது வந்து குட்டீஸ்க்கான லாக்கர்ஸ், அவங்களோட புக்ஸு அது மாதிரி எல்லாம் பேர் போட்டு ஒரு குட்டீஸ்க்கும் வந்து லாக்கர்ஸ் அது மாதிரி வச்சுருப்பாங்க. இதுதான் குட்டீஸோட கிளாஸ் ரூம்ங்க. கலர் கலர் சேரு, டேபிள், அதுக்கப்புறம் டிவி இருக்கும். உள்ளாரே வந்து ரெஸ்ட் ரூம்ஸ் எல்லாமே இருக்குது. இது பாப்பாவை அட்மிஷன் போட்டப்போ எடுத்த வீடியோ. இந்த தடவை கிளாஸ் ஃபுல்லாக கொஞ்சம் நல்ல க்ரௌடாகவே இருந்துச்சு. அதனால் பெருசாக வீடியோ வந்து எடுக்கலை. இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய போர்டில் வந்து கலர் கலராக ஸ்டிக்கர்ஸ் ஒட்டுறது செய்யறது, அதோட கிளாஸ் ஃபுல்லாக வந்து நிறைய ஆர்ட் ஒர்க் எல்லாமே பண்ணி வச்சுருந்தாங்க. இப்போ கொஞ்சம் நல்லா கலர்ஃபுல்லாக இருக்குது. லாஸ்ட் டைம் வந்து அச்சு பாப்பா கொஞ்சம் ஹோம் சிக்காக இருந்தா இல்லையா அந்த டைமில், ஏன்னா அப்போ தான் ஸ்கூல் போயிருந்த டைமு. ஸோ அதனால் இந்த தடவையும் கேட்டிருந்தேன் எப்படி இருக்கா பாப்பா அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ அதெல்லாம் ஒன்றுமே பிரச்சனை இல்லை, நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. ஸோ ரொம்ப ஹாப்பியாக அவங்க என்ஜாய் பண்ணிகிட்ருக்காங்க. அவங்க ஒரு பெரிய கேங்கே இருக்காங்க மேம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா கிளாஸில் ஸ்டடீஸு எழுதுறதெல்லாம் எப்படி இருக்கா அப்படின்னு கேட்டேன். ஏன்னா போன தடவை வந்து கொஞ்சம் ஸ்லோவாக இருக்கா அப்படின்னு சொன்னாங்க. பட் இந்த தடவை அப்படிலாம் இல்லை, சீக்கிரமாக ஃபினிஷ் பண்ணிடுறாங்க, நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிடுறாங்க அப்படின்னு சொன்னாங்க. என்னன்னா அச்சுக்குட்டி வந்து கலரிங் தான் அந்த அளவுக்கு பண்ண மாட்டேன்றா, விறுவிறுன்னு கிறுக்கி கொடுத்துட்டு போயிடுறா. அந்த இது பிக்சருக்குள்ளார கலர் இருக்கணும், வெளியில் வரக்கூடாது. ஸோ அதெல்லாம் கொஞ்சம் பார்க்கணும் அப்படின்னாங்க. ஏன்னா போன தடவை பாப்பாக்கு அதில் தான் வந்து மார்க் போச்சு. 10க்கு வந்து 7 வாங்கியிருந்தா, மீது எல்லாத்துலேயுமே நல்ல மார்க்ஸ் எடுத்திருந்தா. சரி ஓகே மேம் நானும் சொல்கிறேன் அப்படின்னு சொன்னேன். ஆனால் எனக்குமே இப்போ நல்ல இம்ப்ரூவ்மெண்ட்டுங்க. ஏன்னா முன்னெல்லாம் ஹோம்ஒர்க்குனாலே அழுவா. பட் இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா அவ்வளோவே ஹோம்ஒர்க் பண்ணிடுறா. ஸோ ரொம்ப ஜாலியாக என்ஜாய் பண்ணி படிக்க ஆரம்பிச்சிட்டா. இதெல்லாம் முடிச்சதுக்கு அப்புறமா குட்டீஸ் வந்து பிளே ஏரியாவில் விளையாடணும்னு சொல்லிட்டு ஒரே அழுக ஆடும். அங்கேயும் சரியான ரஷ்ஷு. அப்பயும் நாங்கள் விட மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு விளையாண்டுட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் நம்ம ஜீவிதா 2வை பார்த்தோம். ஸோ அவங்களோட பேசிட்டு ஒரே ஜாலியாக இருந்துச்சு. விசாகன் குட்டியை கூப்பிட்டு வரலங்க, அவனுக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லை, அதனால வேண்டாம் அப்படின்ட்டு கூப்பிட்டு வரல அவங்க அப்பா. அதனால நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டாரு. நல்ல வேலை டிஃபன்லாம் செஞ்சு வச்சுட்டே வந்ததுனால எதுவும் பெருசாக வேலை இல்லை. ஆனால் டே பார்த்தீங்கன்னா விறுவிறுன்னு போன மாதிரி இருந்துச்சு.
ஈவினிங்காக ஒரு ஈவெண்ட்டுக்கு தான் கிளம்பியாச்சு. கத்தார் தமிழர் சங்கம்லேருந்து இன்வைட் பண்ணியிருந்தாங்க. சரின்ட்டு அங்கே தான் போயிருந்தோம். ICBF கஞ்சனி ஹாலில் தான் வந்து நடந்திருந்தது. போய் பார்த்தா செமையாக இருந்தது. இளையராஜா சாரோட பாட்டு எல்லாமே கேட்க சூப்பராக இருந்தது. ஈவெண்ட் எல்லாம் முடிச்சுட்டு கிளம்புறதுக்கு பார்த்தீங்கன்னா 10:30 ஆயிடுச்சு. சரின்ட்டு அப்படியே கிளம்பியாச்சு. கேப் புக் பண்ணிட்டு வீட்டுக்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் புக் பண்ணியிருந்தேன். அதுக்கப்புறம் ஐயோ ஷாப்பிங் இருக்கே, நெக்ஸ்ட் டே வேற இவருக்கு பர்த்டே, திங்ஸ் எல்லாம் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கலான்ட்டு போயாச்சு. எஸ் டன் 56. பட் யூ ட்ராப் நியர் லூலு. ஓகே, ஐ வில் கோ ஃபார் ஷாப்பிங். ஆஃப்டர் தட் ஐ வில் கோ பை வாக். ஓகே. கத்தார் பொறுத்த வரைக்கும் லேடிஸ்க்கு ரொம்பவே சேஃப்டிங்க. அதனால இந்த டைமுக்கு நம்ம தனியாக வரதுக்கு பயப்படவே தேவையில்லை. நான் வந்து மேக்ஸிமம் எல்லா ஈவெண்ட்டுக்கும் தனியாக போக பழகியாச்சு. பர்த்டேனா கேக் வாங்குறது, கட் பண்ணுறது, கிஃப்ட் கொடுக்கறது, அந்த மாதிரி பழக்கம்லாம் எப்பயுமே இருந்ததில்லை எனக்கு. அதனால் அவருக்கு பிடிச்சதெல்லாம் ஷாப்பிங் பண்ணலாம் அப்படின்ட்டு. அவருக்கு அச்சுமுறுக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால் அச்சுமுறுக்கு வாங்கிட்டு நெக்ஸ்ட் டே பூரி கேட்டிருந்தாரு. சரின்ட்டு அந்த திங்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வந்தாச்சு. இப்போ டைம் பார்த்தீங்கன்னா 7 மணி ஆகுது. சாட்டர்டே மார்னிங் 7 மணி. காலையிலே குளித்து கிளம்பியாச்சு. எங்கே வந்து போய்கிட்டு இருக்கேன் தானே பார்க்குறீங்க. நம்ம ஜீவிதா வீடு, நம்ம வீட்டில் இருந்து ஜீவிதா வீடு ரொம்ப தூரம். எவ்வளோ தூரம் வந்திருக்கோம் பார்த்தீங்களா. ஹே வாலு, சாமி பச்சிட்டியா? ஆமா. இது பேர் தான் பாயாசம். பெருமாளுக்காக செஞ்சது. காலையிலே பாயசத்தை போட்டுற வேண்டியதுதான் எனக்காடா. தேங்க்யூ. ஜீவிதா எத்தனை மணிக்கு ஏஞ்சி எல்லாம் செஞ்சடா? ப்ரீ ப்ரிப்பரேஷன்லாம் என்னென்ன பண்ண, எங்கே போய் திங்ஸ் வாங்கினேன்னு சொல்லு. நேற்று பர்வால போயிட்டு பூ வாங்கலான்னு போனா திருவிழா இல்லை, நேச்சர்ஸா அதுலயோ இல்லை, எதுலயுமே இல்லை. அதுக்கப்புறம் திரு பக்கத்துலயே ஒரு குட்டி திரு இருந்துச்சுல்ல, அதுலதான் கடைசியா கிடைச்சது. அந்த இந்த பூலாம் கிடைச்சது. நம்ம திருவிழா வந்து பன்னீர் ரோஸ் அந்த மாதிரி எல்லாமே கிடைச்சது. ஆனா ஜாதி மல்லி மட்டும் கிடைக்கல. அது தீந்துருச்சு. இன்னைக்குதான் வருதுன்ற மாதிரி சொன்னாங்க. அதனால சரி நான் அப்படியே கடைக்கடையா ஏறி இறங்கி எல்லா பூவை கலெக்ட் பண்ணியாச்சு. ஓகே. என்னென்ன செஞ்ச சாமி படைக்க? பாயசம், வடை, அப்புறம் பொங்கல். பொங்கலா? வெண்பொங்கலா? எஸ். ஓகே. எங்களோட வழக்கம் வெண்பொங்கல் தான். சில வீட்ல எல்லாம் சக்கரை பொங்கல் தான் செய்வாங்க. எப்பயுமே ஃபர்ஸ்ட் சாட்டர்டேவே தலுக போட்டுருவியா? நம்மளோட சிச்சுவேஷனை பொறுத்து இருக்கு. சில பீரியட்ஸ்லாம் வரும், அந்த மாதிரி இருந்தா மாத்தி அதுக்கு ஏத்த மாதிரி இது பண்ணிக்கலாம். இன்னொன்னு பெருமாள் வந்து கொலுல உட்கார்றாரு அது இதுன்னு சொல்லிட்டு அதுக்கு முன்னாடியே கும்பிடணும்னு வேற சொல்லுவாங்க. இப்ப வந்து 2வது வாரமா 3வது வாரமா கொலுல உட்கார்றதா சொன்னாங்க. சரி நம்ம ஃபர்ஸ்ட் வாரமே நல்லா தானே இருக்கும், முடிச்சிருவோம் அப்படின்ட்டு முடிச்சாச்சு. ஓகே ஓகே. எப்பயுமே இதே மாதிரி தான் பண்ணுவா, சூப்பரா செஞ்சிருவா. காலையிலே பாருங்க லித்து கலர் பண்ணிக்கிட்டு இருக்கு. அச்சுவும் கிளம்பி ஒடியாந்துருச்சு. இதுல வேற நான் பெருமாளுக்கு ஃப்ரூட்ஸ்ல அலங்காரம் பண்ணிட்டு இருந்தா லித்து எடுத்து வந்து ஸ்கெட்ச் கொடுத்துட்டு அம்மா இருந்தா இதை வச்சு எதுனா கொஞ்சம் பண்ணு ஸ்கெட்ச்ல உட்காந்து நான் அங்க பாரு விசாகன் குடி எஞ்சிட்டா. வாடி செல்லம். இன்னைக்கு அலங்காரம் எல்லாம் ஸ்டார்ட் பண்ண சாமிக்கு. 5:30 இருக்கும். எத்தனை மணிக்கு எழுந்திருச்ச? இவர் வந்து ஆபீஸ்க்கு கொஞ்சம் ஃபுட் எடுத்துட்டு போறேன்னாரு. பாயாசம் வரலாம். ஓகே. குவாண்டிட்டி நிறைய செய்யுங்க, கொஞ்சம் டைம். எவ்வளோ அழகா பண்ணியிருக்க பாருங்க. சுத்தி ஃப்ரூட்ஸு, அதுக்கப்புறம் நடுவில் அது வெண்பொங்கலா, செம்ம அழகா இருக்கு. வெண்பொங்கல், தயிர், மேலே எல்லாம் என்னடா கிரேப்ஸா? கிரேப்ஸ், பொமோகிரானேட், பனானா, ஆரஞ்சு, சூப்பர். இது வந்து லித்து வேலை. லித்து சப்பாத்தி மாவுல ஏதோ பண்ணி இங்க பாருங்க பட்டர்ஃப்ளை வச்சிருக்கா. இது அவ படைக்கிறதுக்காக சமைச்சிருக்காளா. அது எடுத்து ஒன்னும் பண்ணலடா, எடுத்து வச்சுக்கோ, பத்திரமா வச்சுக்கோ. காலையிலே நாங்க வடை பாயாசம் சாப்பிட போறோம். ஜீவிதா
சொல்லிடா. நல்லா இருக்குமா? நம்பி சாப்பிடுறியா? சாப்பிடு. நம்பி சாப்பிடலாமா இல்ல சாமி படைச்சதை எடுத்துட்டு வந்துரு அதுக்கு சாப்பிட? சாமிக்கு படைச்சதுதான் இது. அப்படியா? ஓகே. இல்லைன்னா இலையில இருக்க போய் நக்கி குடிச்சுக்க. இலையில இருக்கிறது நக்கி குடிச்சுக்க. ஒரு இரு. சாமிக்கு பர்த்டேவா இன்னைக்கு? என்ன சாமிக்கு? பிரசாதமா? சூப்பர். எப்படா சாமி கும்பிட்டு முடிப்பாங்க சாப்பிடலான்னு இங்க ஒரு 3 ஜீவன் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. யார் அண்ணா? பியூட்டிஃபுல் அண்ணாவா? பாத்தியா விசாகன்? அதுதான். வெரி குட். எல்லா ஃப்ரூட்ஸ் ஒன்று ஒன்றா எடுத்து எடுத்து சாப்பிட்டுட்டு இருக்குங்க நண்டுங்க. அச்சு நீ என்ன சாப்பிட்டுட்டு இருக்க? சூப்பர். சரி சாப்பிடுங்க, அப்படியே சாமியை கும்பிட்டு சாப்பிடுங்க எல்லாரும். இதோட இந்த வீடியோ முடியுதுங்க. வேற ஒரு வீடியோவில் மீண்டும் பார்க்கலாம். ஓகே பாய்.